வெல்கம் டு தமிழ் இன்ஃபோடெக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது விக்விஷனோட பேனல். விக்விஷன் பேனலில் இது வந்து 12 zone பேனல். இந்த 12 zone பேனலில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து இன்பில்டாக கீபேடும் வந்துடும் இந்த பேனலில். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் 12 zones வரைக்கும் நம்ம சென்சார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்சார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷட்டர் சென்சார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கான்டாக்ட், பேனிக் பட்டன், வைப்ரேஷன், பிஏஆர் சென்சார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸ்மோக் சென்சார் ஆன் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் யாராவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா லைவை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஷட்டர் ஹியூமன்ஸ் சென்சார் மட்டும் வராங்க. ஷட்டர் சென்சார் இந்த மாதிரி தாண்டி குடிக்கும்போது உடனடியாக இது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுன்ற வீடியோ வீடியோ அப்புறம் மேக்னெட்டிக் கான்டாக்ட் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோர் மேக்னெட்டிக் கான்டாக்ட் சென்சார்ஸ். இந்த மேக்னெட்டிக் சென்சாரை லாக்கருக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். லாக்கர் அப்புறம் பார்த்திங்கன்னா டோர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்டாக இங்கே வந்து லாக்கருக்கும் டோருக்கும் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேனிக் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோங்க. பேனிக் பட்டன் எதுக்காகனா நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் ட்ரிகர் பண்ணோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேனிக் பட்டனை யூஸ் பண்ணலாம். மேபி இதே ரூமுக்குள்ளே நம்ம வந்து ஆள் வந்தால் அலாரம் சென்ஸ் ஆகணுன்னா நம்ம பிஆர் சென்சாரோடு யூஸ் பண்ணலாம். பட் இங்கே கஸ்டமர் வந்து அது நெசசரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து அந்த சென்சார் இங்கே நம்ம யூஸ் பண்ணல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் ட்ரில் பண்ணுறாங்கன்னா நம்ம வைப்ரேஷன் சென்சார் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த வால்குள்ளே நம்ம வந்து எங்கே ட்ரில் பண்ணாலும் இல்லை உடச்சிட்டு உள்ளே வர ஆப்ஷன் இருக்குன்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வைப்ரேஷன் சென்சார் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே வந்து நம்ம வைப்ரேஷன் சென்சார் நம்ம கஸ்டமைஸ்டாக வேணான்ட்டாங்க. அதனால் நம்ம வந்து வைப்ரேஷன் சென்சார் நம்ம யூஸ் பண்ணல. இந்த பேனல்லே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல்லே இன்பில்டாக கீபேட் எல்லாமே வந்துடுறதுனால நம்ம கீபேட் தனியாக ப்ரொவிஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வேணும்னா அடிஷ்னலாக நம்ம கீபேடு கூட நம்ம தனியாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாட்டுக்கு கஸ்டமர் கீபேட் இன்பில்டாக போதும் அப்படின்றதுனால நம்ம இதிலேயே நம்ம வந்து கீபேடோட நிறுத்திக்கிட்டோம். இந்த பேனல்லே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் மாடல் உள்ளே வந்துடும் இன்பில்டாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம் கார்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கே கொடுக்குற அலாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆகிறது எல்லாத்துக்குமே நமக்கு மெசேஜ் கால்லாம் வந்துடும். அது கஸ்டமர் மொபைல் நம்பர் சொல்கிற மொபைல் நம்பருக்கு நாங்கள் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து சைட்டோட பாஸ்வேர்ட் போட்டு சைட்டை ஆன் பண்ணுறோம். ஈவினிங் டைம் க்ளோசிங் டைம்ங்கிறதுனால அந்த டைம் க்ளோசிங் ஆகிற டைமுக்கு நம்ம ஆன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ இந்த சென்சார்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குது. சைட்டை இப்போ ஆன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஷட்டரை. சைட்டை ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஷட்டர் க்ளோஸ் ஆகிருக்கு. சைட்டு இப்போ ஆன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு நம்ம சைட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஷட்டரை. ஷட்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம பாஸ்வேர்டு வந்து போடல. 90 செகண்ட் நம்ம டைம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 90 செகண்ட் நம்ம ஒரு வேளை பாஸ்வேர்ட் போடலைன்னா ஷட்டர் ஓப்பன் பண்ணிங்க உங்களுக்கு வந்து அலாரம் ட்ரிகர் ஆகிடும். ட்ரிகர் ஆன அலாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெசேஜும் காலும் வந்துடும் நமக்கு மொபைல் ஃபோனுக்கு. இப்போ அலாரம் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு 90 செகண்டுக்கு அப்புறம். இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ டிசைன் பண்ணிட்டோம் நம்ம. அது இல்லாமல் நம்ம கஸ்டமருக்கு மொபைல் கால் வந்திருக்கு. இதில் வந்து கஸ்டமரோட அப்பாவோட சிம்மு போட்டிருக்கனால அதில் வந்து நமக்கு கால் ரிட்டர்ன் வருது, அலாரம் கால். Alarm. Panic alarm. Panic alarm. Please press the star key to confirm. இந்த மாதிரி அலர்ட்டை அடித்த டைமுக்கு நமக்கு மெசேஜும் வந்துடும், கால் ஃபேரும் வந்துடும். அதேமாதிரி கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருக்கோம். சேஃப் மட்டும் தனியாக ஆன் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த பாஸ்வேர்டு இப்போ ஆன் பண்ண போகிறோம். இப்போ சேஃபோட 2 பாஸ்வேர்டு மட்டும் ஆன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா Zone 2 Zone 3 மட்டும் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது 2 இப்போ ஆமிங்கில் இருக்குது. இப்போ வந்து சேஃப் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணால் அலாரம் ட்ரிகர் ஆகும். இப்போ ஆன் பண்ணதுக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து மொபைல் கால் வரும். இந்த மாதிரி கால் வந்து இதுக்கும் ஆமிங் டிசாமிங் எல்லாருக்குமே காலும் மெசேஜும் வந்துடும் நமக்கு. இப்போ ஆமிங்கில் இருக்கும்போது இந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறோம். சேஃப் ரூம் டோரை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு அலாரம் ட்ரிகர் ஆகிடுச்சு. அலாரம் ட்ரிகர் ஆனதுனால இப்போ ஷட் டவுன் பண்ண போகிறாங்க பாஸ்வேர்ட் போட்டு. அதே மாதிரி நம்ம இந்த பேனிக் பட்டனும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நம்ம கேஷ் வாங்குகிற கஸ்டமர் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது நம்மளை மிரட்டுற மாதிரி ஏதாவது நடவடிக்கை நடந்துச்சுன்னா
நாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனிக் பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனிக் பட்டன் யூஸ் பண்ணும்போது அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம இந்த பேனிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணாவே போதும், நமக்கு அலாரம் ட்ரிகர் ஆகிரும். அலாரம் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா நம்மளை ஏதாவது தெஃப்ட் ஏதாவது நடக்கிற மாதிரி டைமில் இந்த மாதிரி பேனிக் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேனிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற டைமில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேனல்லே இம்பிள்டாக ஃபயர், மெடிக்கல்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபயர் இண்டிகேஷன், இது வந்து மேனுவலாக ஏதாவது ஃபயர் நீங்கள் பார்த்துட்டு அந்த எம்சிபிலாம் நம்ம சில அலாரம் பேனலுக்கு யூஸ் பண்ணுவோம். இது இம்பிள்டாக வந்து பார்த்திங்கன்னா 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஜோன் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதை 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபயர் ஜோன் ஆட்டோமேட்டிக்காக அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஃபயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 5 4 3 2 1 இப்போ டிசாம் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பேனலில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம அந்த பேனிக் பட்டன் அங்கே இல்லை, அது வந்து கேஷ் கவுண்டரில் மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த பேனல்லே நமக்கு ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்குது, மெடிக்கல்ன்ட்டு. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நம்ம பேனிக்காகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு பேனிக்ன்ற இண்டிகேஷன் வந்து ஒவ்வொருத்தரும் நமக்கு இப்படியும் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா சேம் மாஸ்டர் பாஸ்வேர்டில் தான் நாங்கள் லிங்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்க இந்த பேனலோட காம்பினேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபயர் பண்ணதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேனிக் பண்ணதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அலர்ட் கால்ஸ் வந்துருக்கு ஒரு மொபைல் ஃபோனுக்கு. இந்த மாதிரி அலர்ட் கால்ஸும் வந்துடும், நமக்கு மெசேஜஸும் வந்துடும் அதில் இண்டிகேஷன்ஸில். பாருங்கள், இப்போ அந்த மெசேஜஸே இமிடியேட்டாக வந்துட்டுருக்கும். நமக்கு ஃபோன் காலும் வரும், மெசேஜ் கால்ஸும் வரும். இந்த பேனல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு, நம்ம ஆஃபீஸ்க்கு, எல்லா விதமான ஹோம் அப்ளையன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்யூரிட்டியாக பர்பஸ் தேவைப்படுற இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே இந்த பேனல் யூஸ் ஆகும். இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா இக்யூஷன் பிராண்டோடது. இது 12 ஜோன் வரைக்கும் நமக்கு இருக்குது. இதில் நாங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணது வந்து ஒரு 4 ஜோன் மட்டும்தான். ஃப்யூச்சரில் நீங்கள் வேணுனாலும் இன்னும் 8 ஜோன்ஸ் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் கமிஷனிங் பண்ணிக்கலாம். அதில் வைப்ரேஷன், PIR, இன்னும் எக்ஸ்ட்ரா டோர்ஸ், நம்ம சென்சார்ஸு எல்லாமே போட்டு நம்ம இதை வந்து கமிஷனிங் பண்ணிக்கலாம். இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாகவும் நம்ம கீபேட் போட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கஸ்டமைஸ்டுக்கு நமக்கு வந்து இம்பிள்டு கீபேடே போதுன்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இம்பிள்டு கீபேட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த கமிஷனிங் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. வித் PVC கான்டாக்டோடு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி PVC கான்டாக்ட் போட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஸ்டாண்டர்டான கேபிள்ஸ் மட்டும் தான் போடணும்.